360 டிகிரி செய்திகள். கொள்ளிடம் அடுத்த மங்ககம்பட்டு கிராமத்தில் நகை மற்றும் பணம் கொள்ளையடித்த வழக்கில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கொள்ளிட அருகே சீர்காழியை அடுத்த கொள்ளிடம் ஊராட்சி மாங்கனாம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் தஸ்லிம். இவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி ஜாஸ்மின் இங்குள்ள வீட்டில் வசித்து வருகிறார். இவர் கடந்த மாதம் 1ஆம் தேதி அருகில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றிருந்தார். அப்போது இவரது வீட்டில் பீரோவில் இருந்த 30 பவுன் நகைகள் மற்றும் 75,000 ரொக்கம் மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து ஆணைக்காரன் சத்திரம் காவல்துறை ஆய்வாளர் ராஜா தலைமையில் தனிப்படை சப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் வழக்கு பதிவு செய்து திருடிய திருடர்களை தேடி வந்தனர். மேற்கொண்ட விசாரணையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த புகழேந்தி புதுப்பட்டினம் சேதுபதி திவாகர் ஆகியோர் ஜாஸ்மின் வீட்டில் திருடியது தெரியவந்தது. மூவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்கள் வைத்திருந்த 15.5 சவரன் நகை மற்றும் 7 லட்சத்தையும் பறிமுதல் செய்து சீர்காழி நீதிமன்றத்தில் திருடர்களை ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்று சிறையில் அடைத்தனர். இந்த திருட்டு சம்பவத்தினால் கொள்ளிடம் பகுதியில் பொதுமக்களிடையே அச்சத்தையும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் ஊர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 360 செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.